ஆராதித்து வணங்கி நன்றியிருந்த தோத்திரம் செய்கிறோம். அதை என்றால் பாரமான சிலுவையை சுமந்த உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள், ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு என்று உம்மையே பற்றி கொண்டிருக்க ஆசித்தீர். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என உமது மகன் வழியாக மொழிந்து என்னோடு குடிகொண்டீர். ஆனால் உன்னை அன்பு செய்ய மறுத்த நான், அன்பு செய்ய அறியாத நான், அன்பினால் உன்னை சிலுவையால் அறைந்தேன். அன்பு நிறை இயேசுவே, தந்தையின் அன்பும் மகனின் அருளும் ஆவியானவரின் தோழமையும் முன்னும் பின்னும் வளமும் இடமும் வானதூதர்களும் பரிந்துரைக்க அன்னை மரியாளும் மன்றாட புனிதர்களும் முப்பொழுதும் மூவேளை ஜபமும் விழிப்பதும் உறங்குவதும் ஜபத்தினாலேயே என்று உமது இறை அனுபவத்தை ஆனந்தமாய் அனுபவித்தேன். இந்த ஆனந்தமான அன்பு கயிறு அல்லலுறுகிறது என் இனிய இயேசுவே. உன் உடலை விட்டு உயிர் பிரிந்தது போல உன்னை விட்டு நான் பிரிந்தேன். ஜபமில்லாமல் நான் செயலற்று போனேன். தெய்வீக திருப்பலியும் இறை வார்த்தையும் தினம் தினம் ஜபமாலையை கொண்டு எனது குழுமத்தின் அடித்தளத்தை அமைக்க மறுத்தேன். இனியாவது நான் அன்பு செய்யாதவரை அன்பு செய்யவும், நான் அன்பு செய்வோரை அதிகமாக அன்பு செய்யவும், அன்பு செய்ய முடியாதவரை அடம்பிடித்து அன்பு செய்யவும் வரம் தாரும் என் அன்பு இயேசுவே. உறுதிமொழி. ஆற்றல் தரும் ஆவியே, உமது அன்பாலும் எனது ஜபத்தாலும் உம்மிலே இணைவேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் இரக்கத்தினால் நித்திய விதி இளைப்பாற கடவது. ஆமென். ஆமாம், அந்த பஸ்ஸில் போயிடலாம்ல. அங்கே வேறு பஸ் வந்தாலும் போயிடலாம். வடமலைப்பட்டியில் கடையம்புற பஸ் வருமா? வடமலைப்பட்டி கடையம்புற வருதா? வருங்களா? அது எங்கோடி போகும்? வடமலை வந்துருங்களா பஸ்ஸு? சரி.
துணையாய் வா இறைவா. உள்ளம் உடையும் போதே உறவாய் வா இறைவா. கண்கள் கலங்கும் போது துணையாய் வா இறைவா. சிறகை இழந்த பறவை போல ஓடின்ற கிளையாய் கரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே, உம்மை பார்க்கிறேன். என் உதவி உம்மிடமே. உள்ளம் உடைய